பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜு போறாங்க. ராஜு போயிட்டு கதிர் கிட்ட ரொம்பவே வருத்தமா பேசுறாங்க. சரவணன் மாமா இப்படி பண்ணுவாரு நான் நினைச்சு கூட பார்க்கல. பாவம் மயிலாக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க தெரியுமா? அப்ப கூட கல் நெஞ்சுக்காரர் மாதிரி அவர் இருக்காரு. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தமா பேசுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன் என்ன காரணத்துக்காக இப்படி அன்னிக்கிட்ட நடந்துட்டு இருக்காங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. அண்ணனும் அந்த அளவுக்கு வலியும் வேதனையோட தான் இருக்காங்க. இது ஒருத்தர் பக்கம் மட்டும் நியாயத்தை கேட்டுட்டு நம்ம எதுவும் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் அண்ணன் கிட்ட பேசி பார்க்குறேன். அண்ணன் கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் ஒன்று கொடுப்பாரு. என்ன ஏதுன்றதை நான் விசாரிச்சுட்டு எது ஒன்றும் சொல்றேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து முடிவு பண்றாங்க. இப்போ நம்ம கதிர் நேரா சரவணன் கிட்ட போறாங்க. அண்ணன், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்பேன். ஆனா அதுக்கு நீ வந்து என்கிட்ட பதில் உண்மையா சொல்லணும். நீ என்னுடைய தம்பி இல்லையா? உன்கிட்ட போய் நான் எப்படிடா போய் சொல்லுவேன்? ஆமா, நீ என்னுடைய அண்ணன் தானே. உன் மனசுல இருக்க காயம் என்ன ஏதுன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். நீ சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னதும், இல்லடா அதை எப்படி கதிரு நான் சொல்லுவேன்? நான் முட்டாளாயிட்டேன் கதிரு, ரொம்பவே பெரிய முட்டாளாயிட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதிரை கட்டி பிடிச்சி அழுறாங்க. அண்ணன், எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம சரவணன் வாயிலிருந்து எந்த ஒரு உண்மையும் வரல. இப்ப கதிர் ரொம்பவே வந்து வற்புறுத்தி கேட்கறதுனால சரவணன் வந்து மயில பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.